வந்திருக்கிறது. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு நமச்சிவாயவென நாம் வாழ்குவமே என்ற பாடல் அடுத்த பாடலா வந்திருக்குது. அதை சிந்திப்போம். படிங்க. அன்பே சிவமன் சிவமென ஆன்றோரிசைத்த இன்பம் ததும்பும் இனிய வாசகத்தை மருந்திலே நிறவும் பகலும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டினேன். காக்க வேண்டும் கடை கண்ணாலே நோக்க வேண்டும் நூல் வல்லோனே சேர்க்க வேண்டும் திருவடியதனில் உணர அரிய பொம்மானே ஐயனே அரசே ஆளுயிர்க்குயிரே வையக நடனம் செய்யுமாதவனே வையக நடனம் செய்யுமாதவனே பொய்யும் கொலையும் புலையும் தவிரவும் சைவமோங்கவும் சத்தியம் தழைக்கவும் தெய்வமுண்டென்னும் சித்தம் திகழவும் கைவினை செய்து களலடி போற்றவும் செய்வன எல்லாம் செய்வனே செய்யவும் மெய்யடியார்கள் மேற்கிளைக்கவும் கையலார் தம்மை தாயெனப் பேணவும் நைந்து நைந்துருகி நைந்து நமச்சிவாயவென நாம் வாழ்குவமே. எளிமையான பாடல் உங்களுக்கு பார்க்கக்கூடிய. அன்பே சிவம் என ஆன்றோர் இசைத்த அன்பே சிவம் எங்க இருக்குது? அன்பே சிவம் திருமந்திரத்துல திருமூலர். அப்ப ஆன்றோர் என்பது திருமூலர். அன்பே என்ன சொல்லுவார்? அன்பே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமென ஆன்றோர் இசைத்த என்றனால பாடல் என்று வருகிறது. ஆன்றோர் சொன்ன வரையில, ஆன்றோர் உரைத்த என்று வரையில. அப்ப அன்பே சிவமென ஆன்றோர் இசைத்த என்பது பாடல். அப்ப பாடல் என்றா இது திருமந்திரத்து தான் சொல்றார். ஆன்றோர் என்று குறிப்பிடுவது யாரை? திருமூலரை. திருக்குறள்ல 3ஆம் அதிகாரம், பாயிரத்தில் 3ஆம் அதிகாரம் நீத்தார் பெருமை என்று சொல்லும். நீத்தார் என்றால் சிறந்தவர்கள், செயற்கரிய செய்தவர்கள், நீத்தவர்கள், அறவோர் அப்படியெல்லாம் சொல்லும். அப்படிப்பட்ட ஆன்றோர், சான்றோர், ஆன்றோர் என்றதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆன்றோர் இசைத்த இன்பம் ததும்பும் இனிய வாசகத்தை, இன்பம் ததும்பும் அந்த வாசகம் படிக்க படிக்க இன்பம் ததும்பும். ஏன் இன்பம் ததும்புது? சிவமென்றால் என்ன? வரம்பில் இன்பம். சிவமென்றால் எண்குணங்களில் உண்டு இன்ஃபினிட் பிளிஸ், வரம்பில் இன்பம் உடைமை, ஆனந்தம். அதை நெருங்க நெருங்க எங்களுக்கு கொஞ்சம் வருமோ இல்லையோ? நெருப்பு இருக்குது, நெருப்புக்கு கிட்ட போக சூடு வருமோ இல்லையோ? வெளிச்சம் வருமோ இல்லையோ? அதே மாதிரியாக சிவத்தை அணுக அணுக எங்களுக்கும் கொஞ்சம் அந்த குணங்கள் வரும். நாங்கள் அதை விட்டுட்டு இங்க நடமாடுகின்ற சவங்கள் சிலதை சுத்தி சுத்தி திரிஞ்சு எங்களுக்கு சவக்குணம் தான் வாரது வளமைய. அப்படியால் அதை விட்டுட்டு சிவத்தை அணுக வேண்டும். அப்ப அதுதான் சிவத்துக்கு கிட்ட கிட்ட போக சிவத்தினுடைய குணங்களின் குணங்கள் முற்றறிவு, பாசங்களில் நீங்கிய தன்மை, தூய உடம்பு, அளவில்லாத அன்பு, அளவில்லாத ஆனந்தம், எல்லாம் வெள்ள தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வரும் கிட்ட போக போக. அன்பே பாருங்க, அதோட சேர்ந்துட்டா நெருப்புக்கா இரும்பு போச்சுண்டா இரும்பும் சுடும். அது மாதிரி எங்களுக்கு அந்த சிவத்துவம் வந்துடும், சிவன் சிவனாகும். அதான் அன்பே சிவம் ஆவது. சிவம் அல்ல, சிவம் ஆவது. யூ பிகம் தட்.
அன்பே சிவமென்றான்றோர் இசைத்த இன்பந்ததும்பும் இனிய வாசகத்தை இன்னும் அறிந்திலேன். எனக்கு இன்னும் அதுகின்ற உண்மை பொருள் விளங்கல. பல பேர் அன்பே சிவமன்றது உடனே சிம்பிளா சொல்லி போட்டு போறது, திரைப்படம் எடுத்த மாதிரி. லவ் இஸ் கோட் டக்கண்டு அப்படியே போறது. வாட் இஸ் தட் த மீனிங்? லவ் இஸ் கோட், அது சரி, அது எப்படிப்பட்ட லவ்? ஐ லவ் யூ என்றோம், யூ ஆர் மை லவ் என்றோம், ஓடி திரிகிறோம், கூத்தடிக்கிறோம், கும்மாளம் போடுறோம், கல்யாணம் கட்டுறோம், குடும்பம் நடத்துறோம், கொஞ்ச நாள்ல இல்லை இல்லை நீ வா நான் போண்டு கோட்டில் நிற்கிறோம். அதான் லவ். பிள்ளைகளை ஐ லவ் யூ என்று சொல்றது, இது எந்த லவ்? விச் லவ் இஸ் திஸ்? லவ் என்றது சிம்பிள் வேர்ட். எந்த அன்பு? அதான் பார்க்கும். அன்புல கணக்க இருக்கு. இது எல்லையற்ற அன்பு, வரம் எல்லையற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அன்லிமிட்டட் லவ். அதுதான் அன்பே சிவம் என ஆன்றோர் இசைத்த இன்பம். அது மட்டும் இல்லை, எல்லையற்ற இன்பமும் சிவன்தான். அவை ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று இணைந்துதான் இருக்கு. இன்பந்ததும்பும் இனிய வாசகத்தை இன்னும் அறிந்திலேன். இரவும் பகலும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டினேன். இரவும் பகலும் ஆல்வேஸ். இது பிள்ளைகள் கேட்டாங்களா அப்பா, ஆல்வேஸ் என்றது என்னண்டு தமிழ்ல சொல்றதுண்டு. அஞ்சனேன் பேச்சு தமிழ்ல எப்பவும், எழுத்து தமிழ்ல எப்பொழுதும், கொஞ்சம் பாட்டு தமிழ்ல அல்லும் பகலும் அல்லது இரவும் பகலும், அல்லும் பகலும். அப்ப அதுக்கு பாட்டு இருக்குத்தானே, அல்லும் பகலும் அனவரதமன் துதித்தால் கல்லஞ்சொல்லாதோ கவி. இந்த பாட்டு தெரியும் தானே, ஜெகடாலாவில் படிக்கிறது. அல்லும் பகலும். அதுக்கு மேல போனா நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும். அப்படி என்ன செய்கிறோம் நாங்கள்? இறைவனை அபாக்கிறோம். அங்க அபிராயப்பட்டர் சொன்னார், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் வளர்த்தால் என்றார். நாங்கள் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டுவோம். என்ன செய்கிறோம்? இரவும் பகலும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டினேன். போகம் கூடாதென்று சைவன் சொல்லவில்லை. அதான் என்ன சொல்றது, திஸ் வேர்ல்டு அண்ட் அதர் வேர்ல்டு என்று சொல்றது. சமயங்கள்ல அதர் வேர்ல்டு, அதாவது இது எல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, இதெல்லாம் சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் இன்பம் இல்லை, இதெல்லாம் போகம் இல்லை என்று சொல்லுற சமயங்கள் சமணம், பௌத்தம், வேதாந்தம். மூன்றுமே இந்த உலக வாழ்க்கை பொய். இங்கே இருக்கிறது ஒன்றுமே, அனுபவிக்கிறது ஒன்றுமே உண்மை இல்லை. இதுல உண்மையும் இல்லை, சத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்காளதான் என்று சொல்லும். அதை சொல்றது அதர் வேர்ல்டு ரிலிஜன்ஸ். திஸ் வேர்ல்டு ரிலிஜன், இந்த உலகத்துக்கே என்று, இந்த உலகத்துல இன்பம் இருக்குன்னு சொல்றது உலக ஆயுதம் உண்டு. உங்களுக்கு தெரியும் உலக ஆயுதம். மற்றது சைவம். சைவம் இந்த உலக வாழ்க்கையும் இருக்குன்னு சொல்லும். அதான் எங்கட நாயன்மார் எல்லாரும் பாடிடுவோம். எங்கடான சங்கராச்சாரியாற்ற தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல, கணேச பஞ்சரத்னத்துல, அல்லது அன்னபூர்ணி அஷ்டகத்துல, லிங்க அஷ்டகத்துல, சிவா பில்வா அஷ்டகத்துல, சிவா அஷ்டகத்துல பொன்னும் பொருளும் போகம் எல்லாம் கேட்டிருக்கா? இல்லை, சிவலோகம் தான் கேட்கணும். இங்க சைவத்துலதான் எல்லாம் கேட்கிறது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும், என்ன பாட்டது சோமாரி தெரியும் நினைக்கிறேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, பொன்னும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான், போகமும் தருவான். சைவம் ரெண்டையும், இந்த உலகம் அந்த உலகம் ரெண்டையும் யூனிக் விளங்க வேணும். உபயசேகரண்டி ஒரு சிங்களவர் கணமத்தில் இறந்துட்டார். பெரிய ஒரு ஆய்வாளர், பத்தினி தெய்வம் என்ற ஒரு புத்தகம் எழுதிய நிறைய ஆய்வாளர், ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இந்த நல்ல ஆய்வாளர். அவர் இதெல்லாம் சமயங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற சொல்லிக்கல சொல்றார். பௌத்தம் எல்லாம் நாட் திஸ் வேர்ல்டு ரிலிஜன், அதர் வேர்ல்டு தான். ஆனா நடைமுறைக்கு திஸ் வேர்ல்டு வேணும். அதுக்காகத்தான் இலங்கையில பௌத்தத்துல போனா எல்லா பௌத்த கோயில்கள்லயும் பிள்ளையார் இருப்பார், சிவன் இருப்பார், பத்தினி தெய்வம் இருக்கும். பத்தினிங்க தானே, முருகன் இருப்பார். நடைமுறைக்கு இல்லையே. புத்தர்கிட்ட போய் கேட்கல, அது பொண்டாண்டு. அப்ப அதுக்கு அது தேவை, இல்லாட்டி நடைமுறை போயிடும். திபெத்துக்கு போனாலும் அங்கேயும் அப்படித்தான், அம்பாலும் சக்தியும் சாக்தமும் அதெல்லாம் இருக்கும். அங்கே
இந்த நடைமுறை பௌத்தத்துக்கு போகம் தேவை. சைவத்துக்கு அந்த கன்ஃபிளிக் கிடையாது. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், உலகாயதர் மாதிரி இறைவனை பார்க்கறே இல்லை, இதையை மட்டும்தான் தேடுவோம், உரைய தேடுறே இல்லை. இதையை தேடுவதோடு இறையையும் தேடி, இறையண்டா சாப்பாடு, லைவ்லிஹுட், இறை என்பது தெய்வம். இதையை தேடுவதோடு இறையையும் தேடி, நாங்கள் இதையை மட்டும்தான் தேடுவோம், உரைய தேடுறே இல்லை. பொன்னும் இரவும் பகலும் பொன்னும் பொருளும் போகமும் வேண்டினேன். போகம்ண்டா என்ஜாய்மெண்ட், அனுபவிப்பு. காக்க வேண்டும், ப்ளீஸ் சேவ் மீ. காக்க வேண்டும், ப்ளீஸ் சேவ் மீ. கடைக்கண்ணாலே வித் யுவர் கிளான்ஸ், கடைக்கண்ணால பார்த்து என்னை காக்க வேண்டும். நோக்க வேண்டும், நற்பார்வை என் மீது பட வேண்டும். நூல் வல்லோனே, நூல் வல்லோனே என்றா என்ன கருத்து? எல்லா அறிவும் அறிந்தவன், ஓதாது உணர்ந்தவன். நூல் வல்லோனே என்பது குருவையும் குறைக்கும், இங்கே இறைவனைத்தான் சொல்லுது. என்ற வையக நடனம் செய்யும் மாதவனே என்று சொல்ல, நூல் வல்லோனே. வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று சொல்லுவார். இறைவன் வேத நூல்கள், நூல்கள் அவனிடமிருந்துதான் வந்தது, அவன்தான் தோற்றுவாய். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரளன் அருளாளாகில் கதிப்பவர் இல்லையாகும். அவன் இந்த வேதங்கள் ஆகமங்களை தராட்டி ஒருதருக்கும் கதி இல்லை. நாரணர் முரதாயுள்ள சுரர் நர நாகர்க்கெல்லாம் சீரணி புருஷந்தானு செய்தி என்றென்றுதாவே. அவர் தந்தது தனிய எங்களை மனுஷருக்கு மட்டுமில்லை, கண்ட சராசரம் முழுக்க. சைவத்தின் முக்கியமான சிறப்பு, சைவ சமயம் இல்லை, இந்து சமய பிரிவுகள் எல்லாத்திட்டையும் முக்கியமான சிறப்பு, அது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு மட்டுமில்லை, எல்லா உலகத்திலும் இருக்கிற நரர் சுரர் நாகர் எல்லாம். நரர் மனிதர்கள், சுரர் என்றா தேவர்கள், நாகலோகத்தில் இருக்கிறவர்கள். அபிராமியா சொல்லுவார், வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரான. வானவர் என்றா தேவர்கள், தானவர் என்றா அசுரர். அசுரர்களுக்கு எங்களோட சமயத்துல தான், மற்ற சமயங்கள்ல அப்படி இல்லை. சாத்தான் வந்து கடவுளை வணங்கினதா சரித்திரம் இல்லை மற்ற சமயங்கள்ல. எங்கட சமயங்கள்ல ராவணனும் ஜீவனைத்தான் வணங்கினது, சூரபத்மாவும் ஜீவனைத்தான் வணங்கினது இல்லையா? அத நாங்களும் வந்த கூட்டம்தான். அப்ப அவர் எல்லாருக்கும் கடவுள். அப்பதான் ஆரணம் ஆகமங்கள் அருணநாள் உருவு கொண்டு. அப்ப நூல் வல்லோனேண்ட அவரை தந்தது அவர், தோற்றுவாய் அவர். அதை ஓதிக்கொண்டும் இருக்கிறார், அவர் படிச்சுக்கொண்டு, அவரும் படிக்கிறார். அவர் டான்ஸ் மட்டும் ஆடுறதுல இதுக்கும் படிப்பார், மியூசிக்கும் செய்வார். இதுக்கு இதெல்லாம் பிராக்டிஸ் தேவைன்றதுக்கு முக்கியம். 3 விஷயம் செய்வார். வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார். வேதம் அவர்கிட்ட இருந்தான் வந்தது, அவருக்கு வேதம் தெரியாண்டில், அவர் ஓதணும் உண்டில்லை, ஆனாலும் ஓதுகின்றார். அவன் நடராஜா, அவருக்கு நடனம் என்றோனும் இல்லை, ஆனா நல்ல நட்டம் பயின்றாடென்னாதனே திருப்பி பயிர்கிறார். இசையும் அப்படித்தான். வேயுறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அதையும் வாசிக்கிறார். பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். மியூசிக்கு, டான்ஸுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சிவபெருமானே பிராக்டிஸ் பண்றாருண்டா பாருங்க. டான்ஸ் பிராக்டிஸ் பண்றார், மியூசிக் பிராக்டிஸ் பண்றார், வேதம் பிராக்டிஸ் பண்றார். நாங்கள் தான் படிச்சு முடிஞ்சோன்னா இனி காணும். நான் லட்சியம் பண்ண வேண்டி எல்லாம் படம் வந்திருக்கிறது. தொடர்ந்து பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப நூல் வல்லவனே, நூல் வல்லவன் அவர். அந்த நூலை தோற்றுவாயவர், நூலை தந்தவரவர், நூலை ஓதுபவர் அவர், நூலுக்கு பொருளாயிருப்பவர் அவர், நூலாலும் முழுமையாக அறிய முடியாதவரும் அவர். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. சேர்க்க வேண்டும் திருவடி அதனில், என்னை இந்த திருவடியில சேர்க்க வேண்டும். ஆர்க்கும் உணர அரிய பெம்மானே, யாருக்கும் உணர அரிய பெம்மான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் பெறவும் புணர்வுமிலா புண்ணியனே. காக்குமங் காவலனே, கான் பெரிய பேரொழியே. பெரிய ஒளி ஆனா காணேலாது, பெரிய ஒளி, கான் பெரிய பேரொழியே. ஆற்றின்ப வெள்ளம், இன்பந்ததும்பும் இனிய வாசகத்தை, ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா, இவர் அங்கால ஐயனே என்றார், அரசே என்றார். மாணிக்க வாசகர் அத்தா என்றார். ஆர்க்கம் உணர அரிய பெம்மானே, ஐயனே, அரசே.
ஆறு உயிர்க்கு உயிரே, உயிர்க்கு உயிர், சூப்பர் சோல் என்று சொல்றது. 84,100,000 யோனி வேதன் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றார். இறைவன் இருக்கிறார், எல்லா உயிர்களுக்குள்ளே உயிருக்கு உயிராய் இருக்கிறார். உடலுக்குள்ளே எங்களுக்கு உயிர் இருக்குது. அதான் யார் உயிர் என்று சொல்றோம். உங்களுக்கு அதுதான் மிக இனிமையான சாமான். உயிர் போனா ஒன்றும் இல்லை. என்ன யார் உயிர்? இந்த உடலை விட்டு உயிர் ஒரு நாளைக்கு போகும், பிரியும். பிரிந்தால் இந்த உடம் வரும் சடம். ஆனால் உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறான். எல்லா உயிருக்குள்ளே உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். He is the super soul within each and every soul of all the living beings. மனுஷர் மட்டும் இல்லை. 84,100,000 யோனி வேதம். 8.4 million types of species. அவ்வளவு ஸ்பீசிஸ்ல உயிர்களே அவன் இருக்கிறான். கத்தி முதல் எறும்பு ஆன உயிர் அத்தனைக்கும், யானை தொடக்க வரும்பு வரைக்கும் எல்லாத்திலையும் அவன் இருக்கிறான். பாக்டீரியாவில் இருக்கிறான், வைரஸில் இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். அதான் ஆறுயிருக்கு உயிரே. வையக நடனம் செய்யும் மாதவனே, வையக நடனம் செய்யும் மாதவனே. மாதவன் தவங்களுக்கெல்லாம் பெரிய தவம் அவன். தவத்தின் வடிவமாக இருப்பவன். தவத்தின் வடி மாதவன். வையக நடனம் செய்யும் மாதவன். அது என்ன வையக நடனம்? உலகத்துல நடனம் செய்யறது. ஊன நடனம் என்று சொல்லுவார்கள். ஊன நடனம். ஊன நடனம் என்றது இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல். இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டுதான் இருக்குது. நாங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம், நீங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறீங்கள். கிளியும் ஓடுது, மயிலும் ஓடுது, புறாவும் ஓடுது, மானும் ஓடுது, மழையும் ஓடுது, சூரியனும் ஓடுது, சந்திரனும் ஓடுது. எல்லாம் ஆட்டம்தான். அணுக்களும் ஓடுது, லத்திரனும் ஓடுது. இது உலகத்தில் நடக்கிற ஊன நடனம். தோன்றி நின்று இருந்து அழிந்து மறைந்து திருத்தி தோன்றி நின்று மறைந்து அப்படியே அவற்றை நடனம் நடக்குது. ஊன நடனம். மேகண்ட சாஸ்திரத்துல வரும் ஊன நடனம். தோற்றம் திதியதனில், தோற்றம் துடியதனில். துடி என்றது உடுக்க. துடி என்றால் உடுக்க. துடி இடை என்று சொல்லுவார். உடுக்கு போல இடை. தோற்றம் துடியதனில், அந்த உடுக்குல தோற்றம் படைப்பு. தோயம் திதி அமைப்பில், அபயகரம். அதுல திதி காத்தல். ஸ்திதி, ஸ்திதி என்றால் சிதப்படுத்தல், காத்தல். சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம். அங்கி என்றது நெருப்பு. கையில் இருக்கிற நெருப்பில சங்காரம் அளித்தது. ஊற்றமாம் ஊன்று பத உற்ற திரோதம் என்று சொல்லுவார். அதாவது ஊன்றிய பாதத்திலே மறைப்பு, அழுத்தி மறைக்கிறேன். நான்ற மலர்பதத்தே நாடு, தூக்கிய பாதம் அருளன். இது சிவபெருமானுடைய ஊன நடனம். ஞான நடனம் உயிருக்கு உள்ளுக்க நடக்கும். வல்வினையை சுட்டு மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் ஓய என்று அங்கால வருவது. இது உண்மை விளக்கத்துல இந்த பாடல் இருக்கு. உண்மை விளக்கத்துல பார்க்கலாம். உண்மை விளக்கத்துல ஊன நடனம் சொல்லுவார். தோற்றம் துடியதனில் தோயம் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம். திரோதம் என்றா மறைப்பு. ஊன்றிய பாதத்தில் மறைக்கிறார். முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு, தூக்கிய திருவடியில அருளாளாகிய முத்தி. இந்த ஐந்தொல்களும் இது ஊன நடனம். ஞான நடனம் உயிருக்குள்ள நடக்கிறது. மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு, மூன்று மலங்கள் தானே, கர்மம் மாயை ஆணவம். மாயை முதல் போகணும். மாயை இதனை உதறி கர்மா இரண்டாவதா போகணும். வல்வினையை சுட்டு பிறகு ஆணவம் கடைசியா போகணும். மலம் சாய அமுக்கி, மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால், நேயமண்டா அன்பு, அன்பே சிவம் என்பது. நேயத்தால்
ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தும். ஆனந்த வாரிதி பொழிஞ்சு கொண்டே இருக்குது. ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தும் தான் எந்தையார் பாதம்தான். நம்முடைய தந்தையாகிய பாதம் வந்து எங்கட ஆனந்தத்திலே அழுத்தம். இது உயிர்களுக்குள்ளே நடக்கிற ஞான ஆனந்தம். இறைவனுக்கு வெளியிலையும் வேலை, உள்ளுக்கும் வேலை. சொல்றீங்களோ, எனக்கு வீட்டிலையும் வேலை, வெளியிலையும் வேலை என்று சொல்றோம் நாங்கள் எல்லாம். இறைவனுக்கும் அப்படித்தான், வெளியிலையும் வேலை, வீட்டிலையும் வேலை. வீடு எங்கட உயிர், அங்கேயும் அவருக்கு வேலை, வெளியிலையும் அவருக்கு வேலை. ஐயா இந்த பாடல் உண்மை விளக்கத்துல என்ன எப்படி ஐயா வருது? உண்மை விளக்கத்துல வந்து இது 36, 37 பாடல். முதலா தோற்றம் என்று தொடக்கம். தோற்றம் என்று தொடங்கும். நீங்க இதுல தேவாரம்.org பார்க்கலாம். இருக்கு ஐயா. எது கஜப இல்ல, அஜபா நடனம். செபிக்காமல் செபிக்காமல் அசபா நடனம். அது ரெண்டு இருக்குது. அஜபா நடனம் சொல்றது, சபா நடனம், சபை இல்லாமல் நடக்கிறது. திருவாரூர்ல அந்த சுவாமி அஜபா நடனம் தானே. கண்ணை மூடுங்க இருக்க, கண்ணை மூடுங்க எல்லாரும் இருக்க. நெஞ்சில மூச்சு அவதானிங்க. இதுதான் அஜபா நடனம். உங்களுக்கு உள்ளே நடக்குது. அஜபா நடனம் இன்னொன்றும் இருக்குது, இது பார்த்துருப்பீங்க. ஆட்டாமலை ஆடுறார். இந்த நடனம் இனி கண்ணை மூடிக்கொண்டு உள்ளுக்கும் பாருங்க. வெளியிலே இந்த ஆட்டம், உள்ளுக்கும் இந்த ஆட்டம் தான். உடைய மூச்சே இறைவன் நடனம் தான். இதைத்தான் திருமால் மனசுக்குள்ள கண்டார். இதை தரிசிக்க அவருடைய பாரம் அதிகரித்தது. ஆதிசேடன் என்ன கனமா இருக்குன்னு கேட்டார். இவருடைய அசபா நடனத்தை என்னுடைய கண்டு கழித்தேன். அந்த அறுதியில் இருக்கைக்குள்ள நானும் காண வேணும்ன்ற அவருக்கு ஒரு செபட்டிக் லீவ் கொடுத்து அனுப்பினார். ஆதிசேடன் வந்து பதஞ்சலி முனிவராக வந்திருந்து அந்த நடனத்தை கண்டேன். அசபா நடனம் என்றது நடனத்தை உணர்தல். எல்லா ஆட்டமும் இதை உலகத்திலே அண்ட சராசரமும் அண்டத்திலும் பிண்டத்திலும் உள்ளுக்கும் வெளியிலையும் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கு. எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் என்று சொல்லுவார்களே, அந்த தரிசனம். அதை உள்ளுக்க காண்றது அசபா நடனம். அங்கால வருகிறது. வையக நடனஞ்செய்யும் மாதவனே ஊன நாடகம் ஆடைவித்தவா. படிப்பாரல்லோ, ஊன நாடகம் ஆடைவித்தவா. நாடகத்தால் என்ற பாட்டு ஒன்று இருக்குங்க. பொய்யும் கொலையும் புலையும் தவிரமும். பொய் கொலை புலை, பொய்யும் கொலையும் புலையும் தவிரமும். பொய் இருக்கப்படாது, கொலை இருக்கப்படாது. புலை என்றால் என்ன? மிருகங்களை வெட்டி கொன்று உண்ணுதலா. பொல் கொய்யுங்கொலையும் புலையும் தவிரவும். சைவமோங்கவும், சைவமோங்கவும். சத்தியம் தழைக்கவும். தெய்வம் உண்டென்னும் சித்தம் திகழவும். தெய்வம் உண்டு என்னும் சித்தம் திகழவும். அதுதான் இன்றைக்கு விலை அருமையான விடயம். தெய்வம் உண்டது இல்லை, தயிர வினைக்கு பயன் உண்டதும் பயமில்லாம எல்லாம் நடக்கிறது. தெய்வம் உண்டென்னும் சித்தம் திகழவும். கைவினை செய்து களலடி போட்டவும். கைவினை செய்து என்ன கைவினை? பூ வச்சு தண்ணி வச்சு
கையால செய்கிற எங்கட கருமங்களை, எங்களுக்குரிய கடமைகளை. கைவினை என்பது இங்க கடமை. ஆ, நான் எடுக்கிறேன். இல்ல இருக்கட்டும், நான் எடுக்கிறேன். கைவினை செய்து களல் அடி போற்றவும். கைவினை என்பது எங்களுக்கு செய்ய வேண்டிய கருமங்கள். கை என்றது கரு, கரம், கரத்தினால செய்வதனால்தான் கருமம். கைவினை என்பது எங்கட கருமத்தை செய்ய வேணும். டாக்டரா இருந்தா டாக்டர் வெளியே பார்க்க வேணும் ஒழுங்க. கைவினை தாய் தாய் என்றா தாய் வேலை ஒவ்வொருத்தரும் தன் கடமையை செய்ய வேண்டும். கர்மயோகம். கைவினை செய்து களலடி போற்றவும். உங்களோட கருமத்தை செய்து கொண்டு இறைவனோட அடியை போற்ற வேண்டும். கைவினை செய்து களலடி போற்றவும் செய்வன எல்லாம் செவ்வனே செய்யவும். கடமையை செய்தாலும் சும்மா கடமைக்கண்டு செய்யப்படாது. சொல்றது வாய்ப்பறை என்று சொல்லுவாங்க, கூலிக்கு மேலடிக்கிறன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யப்படாது. செவ்வனே செய்யவும். செய்கிற கருமத்தை பற்றில்லாம செய்ய வேணும், அதே நேரம் செவ்வனே செய்ய வேணும். பாத்தீங்களா? டூ யுவர் பெஸ்ட் ஆல்வேஸ். கைவினை செய்து களலடி போட்டவும் செய்வன எல்லாம் செவ்வனே செய்யவும். மெய்யடியார்கள் மேல்மேற் கிளைக்கவும். மென்றடியார்கள் பெரிய வேணும். அடியார்கள் இருக்கு, மெய்யடியார்கள் பெருக வேணும் என்று சொன்னார். மெய்யடியார்கள் மெய்யடியார்கள் மேன்மேற் கிளைக்கவும். தையலார் தம்மை தாயென பேணவும். நல்ல அருமையா சொன்னார் பாருங்க. தையலார் என்பது பெண்கள். பெண்களை தாயென்று பேண வேண்டும். அதான் சைவத்துக்கு சைவத்துல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. இன்னும் பழமைகளும் புத்தகம். இந்த புத்தகம் எல்லாம் புதரன் மாதிரி அலட்ட தேவையில்லை. புத்தகம் இல்லை. சைவம் சொல்றதுண்டா இந்த காலத்துல சைவம் இந்த இந்த காலத்துக்குரிய எல்லாம் இருக்கு. நீங்க புத்தகம் தெரிஞ்சிருக்க தேவையில்லை, புராணம் தெரிஞ்சிருக்க தேவையில்லை, சித்தாந்த சாத்திரம் இதுகள்ல. முதலாவது சைவம் இந்த உலக தோற்றத்தை பற்றி, இருப்பை பற்றி, முடிவை பற்றி இன்றைய விஞ்ஞானத்துக்கு ஒப்பாக அதனோடு ஒத்த கருத்தை சொல்லுகிறது. இந்த உலகம் தட்டு என்று ஒரு நாளும் சைவம் சொன்னதில்லை. இந்த பூமி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னதில்லை. கோடான கோடி அண்டத்தொகைகள் இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்றதுக்கு முந்தையே சொன்னது. விஞ்ஞானம் இப்ப 60 வருஷமா தானே அதை சொல்லுது. கோடான கோடி அண்டத்தொகுதிகள் இருக்குன்னு சைவம் சொல்லுது. சிலவற்றை என்றுமே நாங்கள் அணுக முடியாது, அறிய முடியாது என்றும் சைவம் சொல்லுது விஞ்ஞானம் சொல்றதுக்கு முந்தையே. இந்த சயின்ஸ் தெரிஞ்சாலே உண்டு. இரண்டாவது இந்த மானிடவியல், மனித என்ன சொல்றது, சுயமரியாதை, மனித சமத்துவம், பால் சமத்துவம், இதையும் சொல்லுது சைவம். 3ஆம் பால் சமத்துவம் எல்லாத்தையும் சைவத்துக்கு இடம் இருக்கு. மற்றதுகள் எல்லாத்திலும் இருக்குமோ தெரியாது. அதை சொல்லுது. 3ஆவதாக வாழ்க்கை, வாழ்றதுக்கு சமயம். இந்த உலகத்துல உலகம் உண்மை, உலக வாழ்க்கை உண்மை. அதுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு கண்டு விதிச்சு அதுல அறம் இருக்க வேணும், பொருள் கிட்ட வேணும், பொருளை பேண வேணும். அதெல்லாம் சொல்லி இயற்கையை பேணுறது, இயற்கை எல்லாத்தையும் சொல்லுது செய்யும். சூழலியல் விழிப்புணர்வு எல்லாம் சைவத்தில் இருக்கு, தேவாரத்தில் இல்லை. விழிப்புணர்வு, மிருகங்கள் மற்ற இதுகளை பேணுதல், சூழல் எல்லாமே இருக்கு. அகச்சமநல பெற யோகம், மூச்சு பயிற்சி, இவ்வளவு சொன்னாலே சைவம் காணும். என்ன வேற எந்த சமயத்துல இவ்வளவு இருக்குது? யோகம் படிக்கிறனாலும் எந்த சமயத்துல இருந்தாலும் இங்கதானே வேற வேணும். பௌத்தத்திலையும் இருக்குது, ஆனா இங்க இருந்தான் போனது. அப்படி எல்லாவற்றையும் இருக்குது. இவ்வளவும் செய்தாலே சைவம் காணும். இப்படி எல்லாம் புத்தகம் படிச்சு இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. புதிய தலைமுறைக்கு இப்படி எல்லாம் சைவம் இருக்குது என்று சொன்னாலே போதும். அதுலதான் இந்த பால் சமத்துவம். தையலார் தம்மை தாயென பேணவும். பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது. தாயென பேணவும். நைந்து நைந்து உருகி நைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓது வார்த்தமை நன்னறி குயிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம
நமச்சிவாயவே. அது நைந்து நைந்து உருகி நைந்து. நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் அனைத்து எலும்பு நெக ஆனந்தத்தேன் சொரியும். அப்படி உருகி நைந்து நைந்து உருகி நைந்து நமச்சிவாயவென நாம் வாழ்குவமே. எப்படி வாழவனும் நாங்கள் பொய்யும் கொலையும் புலையும் தவிரவும் சைவமோங்கவும் சத்தியன் தழைக்கவும் தெய்வமுண்டென்னும் சித்தம் திகழவும் கைவினை செய்து களலடி போற்றவும் செய்வன எல்லாம் செவ்வனே செய்யவும் மெய்யடியார்கள் மேன்மேற்கிழைக்கவும் தையலார் தம்மை தாயென போற்றவும் தாயென பேணவும். இந்த விதத்துல வாழ வேணும். இந்த விதத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கு என்ன செய்ய வேணும்? நைந்து நைந்து உருகி நைந்து நமச்சிவாயவென. உருகி நமச்சிவாய சொல்ல வேணும். உருகி நமச்சிவாய. யோகர் சுவாமி சொல்லுவாரு, நைந்து நைந்து உருகி நமனை வெல்லடா தம்பி. நைந்து நைந்து உருகி நமனை வெல்லடா தம்பி. அருமையான பாடல். நல்ல அவ்வளவு அழகாக சொல்லி போயிருக்கிறாரு. என்ன நமச்சிவாயவென நாம் வாழ்கிறோம் 80ஆம் பக்கத்துல. வான்மகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மரகர நம பார்வதீபதையே. ஹரஹ நம பார்வதீபதையே. ஹரஹர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேஷாம் சிவசிதம்பரம். கனடாவில் இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை யோகா பத்மநாதன் தெரியும் தானே? அவளுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. திருக்குறளை பரப்புறத்துக்கு மகாலிங்கம் அவரும் சேர்ந்து தமிழிசை கலாமண்டலத்துல 4 மணிக்கு இருக்கு. ஒரு வேலுமானாக்கள் பாருங்க. அது ஒரு நிதி சேர் நிகழ்வு. திருக்குறளை இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு முயற்சி எடுத்து வெற்றிகரமா ஓரளவு செய்து கொண்டு வரணும். ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் அல்லது பங்களிக்கலாம். ஐயா, அந்த அரபிக்ல வந்தது பாத்தீங்களா? எது திருக்குறள் அரபிக்ல அது இருக்குது டிரான்ஸ்லேஷனோ? திருக்குறள் எத்தனையோ மொழிகள்ல வந்துட்டு படிக்கிறது தான் குறைவு. அதை நாங்கள் படிக்கிறது குறைவு. என்ன 130 வந்திருக்கு போல மொழிகள். இல்ல அது 70 மொழி என்று சொல்லினோம். ஆனா செட்டியான டிரான்ஸ்லேஷன்கள் மிக கொஞ்சம் சொற்பம் என்று தான் சொல்லினோம். அதாவது சரியான டிரான்ஸ்லேட் சொல்றது தமிழ் தெரிஞ்சவர் தமிழிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கும் இதாக இருக்கிற. மற்றதெல்லாம் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை அப்புறம் அங்கால அரபிக்கு மாத்துறது, அப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அங்கால அப்படி வந்திருக்குது. ஆறுமணாவரர் திருக்குறள் பரிமேலழகர் உரையை பதிப்பித்தவர். நன்றி. நன்றி ஐயா. நன்றி.